வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் பைபிளில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். அதில் 1 to 13 வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி வாசிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இந்த வேத பகுதி நாம் வாசித்தோம். இன்றைக்கு நான் உங்களோட பேசுகிற என்னுடைய செய்தியின் தலைப்பு கில்ட், குற்ற உணர்வு. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? குற்ற உணர்வு. அல்லது அதை இன்னும் கொஞ்சம் விலக்கி புரியும்படி சொல்றதா இருந்தா, ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நல்லா தெரியுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த மனசாட்சியின், கடவுள் தந்திருக்கிற அந்த மனசாட்சியின் அந்த உள் உணர்வின் குரல் இருக்கிறதே, அதுதான் என்னதுங்க? குற்ற உணர்வு. குற்ற உணர்வு, கில்ட் என்பது. இந்த குற்ற உணர்வு எனக்கு இந்த செய்தியை கொடுக்கிறதற்கான அந்த தூண்டுதல், ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆண்டவர் எதிலிருந்து தந்தார் என்றால், லேவியராகமத்தை வாசிக்கும் பொழுது அதில் அந்த பலிகளை குறித்து தான் அதில் வாசிச்சுட்டே இருக்கிறோம். இல்லை, அந்த பலிகளில் என்ன பலி இருக்குன்னா, குற்ற நிவாரண பலி, கில்ட் ஆஃபரிங். என்னென்ன பாவங்கள் குற்றங்கள் அவைகள்லாம் செய்யும் பொழுது அதுக்கு எப்படி பலி செலுத்தணும் அப்படிங்கிறத, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி அப்படின்லாம் அந்த பலிகளை குறித்து இருக்கிறது. அதை வாசிக்கும் போது தான் ஆண்டவர் என்னோடையும் பேசினார். அப்போ அந்த கில்ட் என்பது, அந்த குற்ற உணர்வு என்பது எனக்குள்ளே இருக்கிறத உணர்ந்தேன். அப்போ நான் என்ன ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். எனக்குள்ள இருக்கிற அந்த கில்ட், அந்த குற்ற உணர்வு நீங்குவதற்கு நான் அதுக்காக போராட வேண்டி இருந்தது. அப்போ இதை பேசணும், இதை குறித்த ஒரு செய்தி கொடுக்கணும்னு சொல்லி ஆவியானவருடைய ஒரு தூண்டுதலை பெற்று இந்த நாளில் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பேசுகிறேன். கில்ட் என்பது, அந்த குற்ற உணர்வு என்பது இட்ஸ் வெரி பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப சக்தி வாய்ந்தது.
உதாரணத்திற்கு சொல்ல போனால் என்ன, பேதுருவனுடைய லைஃப்ல எடுத்தீங்கன்னா இயேசுவை மறுதலித்தான். இயேசுவை தெரியாது அப்படின்னு சொல்லி அவரை மறுதலிக்கவும், அவரை சபிக்கவும், அவரை தெரியவே தெரியாதியா, யார் அவர் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணவும் செய்தான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதை செய்த பிறகு அவனுடைய குற்ற உணர்வு அவனை வாதித்தது. அந்த கில்ட் இருக்க, அவன் மனம் கசந்தான், அழுதான், புலம்புனான். ஐயோ, நான் இயேசுவை மறுதலிச்சிட்டேனே. அவர் முன்கூட்டியே சொல்லி இருந்தாரு, நீ சேவல் 2 தடவை கூறதுக்கு முன்னால 3 தடவை மறுதலிப்பேன்னு சொல்லி இருந்தாரு. அவரு வான் பண்ணி இருந்தோம், எச்சரிக்கை செய்திருந்தும் கூட இப்படி பண்ணிட்டேனே. வீராவேசமா உமக்காக உயிரை கொடுக்க வேண்டி வந்தாலும் கொடுப்பேன்லாம் நான் பேசினேனே. ஆனா இப்படி நான் தோத்து போய் நிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் கசந்து அழுகிறான். இரக்கம் பெற்றான். அப்போஸ்தலர்கள் பிரதான அப்போஸ்தலனா மாறினான். ஆண்டவர் அவனை தேடி வந்தார். அவனை விழுந்து போன நிலையிலிருந்து ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். அதே குற்ற உணர்வுக்குள்ளானான் யூதாஸ்காரியோத்து. ஐயோ, இயேசு மரித்த போனதை பார்த்த பொழுது நான் அதுக்கு காரணமாயிட்டேன். இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு நான் அவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உள்ள உடைகிறான், பேதலிக்கிறான், அங்கிங்க ஓடுறான். அந்த 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டேனே, அந்த காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை நான் காட்டி கொடுத்தேனே, இப்படி நான் நினைக்கலையே. ஐயோ, பிரதான ஆசாரியர்கிட்ட போய் புலம்புறான், இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா, நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கலையே. புலம்புறான், இந்தாங்க உங்க காசு அப்படிங்கிறான். வேண்டாம் வேண்டாம். அவன் தூக்கி எரிஞ்சிட்டு தேவாலயத்தில் போய் தூக்கி எரிஞ்சிட்டு வர்றான். அவன் மனசு வாதிக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த குற்ற உணர்வு அவன் நான்று கொண்டு என்ன செய்தான், செத்தான். அதான் சொல்றேன், அந்த கில்ட் என்பது, குற்ற உணர்வு என்பது இட்ஸ் வெரி பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒன்றில் அது நம்மை ஜீவனுக்கு நேராகவும் நடத்த முடியும், அல்லது அது மரணத்துக்கு நேராகவும் நடத்த முடியும். ஆனால் அந்த குற்ற உணர்வு நல்லது. ஆமென் சொல்லலாமா? அது நம்ம ஜீவனுக்கு எதுவாக நடத்துமானால் நல்லது, மரணத்துக்கு நேராக நடத்துமானால் பரிதாபம். தாவீதுடைய லைஃப்ல பார்க்கிறோம், கர்த்தரிடத்துல சாட்சியெல்லாம் பெற்றான், உண்மைதான். ஆனால் அந்த பச்சைபால் விஷயத்தில் அவன் தோத்து போனான். அவனுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து சாக கிடக்குது. அவனுக்கு தெரியுது, இது என்னால தான் இது. அவன் குழந்தை ஒரு பக்கம் இருக்க, தண்ணி கூட குடிக்காம கதறான், அழுகிறான், புலம்புறான். எப்படியாவது அந்த உயிரை பிள்ளை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஆனால் அந்த குழந்தை என்ன செய்கிறது, செத்து போகுது. இல்லை, அவன் உணர்த்தப்பட்ட பொழுது அந்த குற்ற உணர்வுனால தான் அவன் அப்படி அழுகிறான். நான்ல இந்த பிள்ளைக்கு இப்படி காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். அவன் மனம் திரும்பி 51ஆம் சங்கீதத்தை பாடுறான். அவன் சொல்றான், நறுங்குண்ட என் இருதயத்தை என்ன செய்யாதீங்க, புறக்கணியாதீங்க ஆண்டவரே, நமக்கு விரோதமா பாவம் செய்தேன் ஆண்டவரே. அவனுடைய லைஃப்ல அதுக்கு பிறகு ஆண்டவர் சாலமோனை கொடுக்கிறார். நல்ல ஒரு உலகத்திலேயே அவனை போல ஞானி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அவன் சிங்காசனத்தில் அமரக்கூடிய சாலமோனை அவனுடைய மனம் திரும்புதல் நிமித்தம் அந்த கில்ட்டில் இருந்து அவன் விடுதலை பெற்ற போது, அந்த குற்ற உணர்வில் இருந்து விடுதலை பெற்ற பொழுது, எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த குற்ற உணர்வு ரொம்ப சக்தி வாய்ந்தது என்பதற்காக இதை சொல்லுகிறேன். இதே போல நிறைய உதாரணங்களை பைபிள்ல இருந்து நாம பார்க்க முடியும். அந்த குற்ற உணர்வு தான் உங்களை என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தியது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அந்த குற்ற உணர்வு வராம இருந்திருந்தா நாம இயேசுவின் தேவையை நாம் என்ன செய்ய மாட்டோம், உணர்ந்திருக்க மாட்டோம். அந்த குற்ற உணர்வு வந்ததுனால தான் என் பாவம் மன்னிக்கப்படணும், நான் இந்த பாவத்தில் வாழக்கூடாது,
இந்த பாவத்தில் நான் நிலைச்சிருந்தேன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்வு தான் ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வழி செய்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மைதான், ஆண்டவர் நம்மை ரட்சித்த பொழுது பாவத்தை மன்னிக்க மட்டும் செய்யல, ஆண்டவர் பாவத்தின் விளைவுகள் இருந்து ஆண்டவர் நம்ம ரட்சிக்க செய்யல. ஆண்டவர் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு பாவத்தில் இருந்த விடுதலையை மட்டும் தரல, ஆண்டவர் அந்த குற்ற உணர்வையும் என்ன செஞ்சிட்டாருங்க, எடுத்து போட்டுட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு நான் இப்போ 3 நாட்கள் ராஞ்சியில் ஜார்க்கண்டில் ப்ரேயர் முடிச்சுட்டு 3 நாள் ப்ரேயருக்காக பாட்னா பீகார் போயிருந்தேன். இப்படி ஒரு அனுபவத்தை நான் சந்தித்ததில்லை. அப்படி ஒரு அனுபவத்தை என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில் சந்திக்கிறதா இருந்தது. என்னுடைய ஜெப நேரத்தில் பிசாசு வந்து, நான் செய்த பாவங்களெல்லாம் நீ பெரிய யோக்கியமா, நீ இப்படிலாம் தானே இருந்த, நீ இதெல்லாம் செய்த இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பிசாசு காட்டுறான். எப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் டேஸில், மாணவ பருவத்தில் 11th 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்போ 11th 12th படிக்கும்போது உள்ள பாவங்களை வந்து பிசாசு என்கிட்ட காட்டுறான். நீ பெருசா ஜெபம் பண்ற, நீ ஜெபம் பண்ணா நடந்துருமா, நீ இதுல இருந்தெல்லாம் விடுதலை பெற்றுட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டுகிறான். எனக்கு ஞாபகத்தில் வந்தது அவ்வளவு பயங்கரமா இருக்குது. அப்போ எனக்கு நினைவுக்கு வந்தது மார்ட்டின் லூத்தருடைய அந்த சரித்திரம் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு முறை மார்ட்டின் லூத்தர்கிட்ட அப்படிதான் பிசாசு வந்து ஜெபத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு காட்டுறான். பார், நீ பெரிய பரிசுத்தவான் நினைக்கிறியா, இந்த பார் நீ செஞ்ச பாவங்கள்லாம் பார் அப்படின்னு. நான் சொல்றேன், எனக்கு காட்டினதெல்லாம் எனக்கே ஞாபகத்தில் இல்லை. என்னுடைய ஞாபகத்தில் அவைகளை நான் சிந்தித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் காட்டுறான். அப்போ அவரு திகைத்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம் மார்ட்டின் லூத்தர், ஆண்டவரே இது என்னப்பா இப்படி எல்லாம் காட்டுறானே, திகைத்து போய் கேட்டாராம். ஆண்டவர் சொன்னாராம், என் ரத்தத்தினால உன் பாவத்தெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன், கழுவிட்டேன் அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னாராம். இவர் உடனே சிகப்பு மை உள்ளதான அந்த மை குப்பியை எடுத்து அவன் லிஸ்ட்டை காட்டினது மேலே அப்படி அவர் ஊத்துனாராம். ஊற்றிட்டு சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு என்னை சுத்திகரிச்சிருச்சுன்னு சொன்னாராம். உடனே மறைஞ்சிட்டானாம் பிசாஸ். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அது ஞாபகத்துக்கு வந்தது. ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஸ்தோத்திரப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் அந்த குற்ற உணர்வுகள்ல இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் விடுதலை தந்துட்டார். உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அதற்கு பிறகு உங்களுடைய லைஃப்ல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளா வாழ்றீங்க. ஆனால் உங்களுக்குள்ள பாவம் வரும் பொழுது அந்த குற்ற உணர்வு தருகிற அந்த மனசாட்சி உங்களுக்குள்ள உறங்காமல் என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அப்போ அந்த குற்ற உணர்வை நீங்க என்ன செய்றீங்க? அதை நீங்க சப்ரஸ் பண்றீங்களா, அடக்குகிறீங்களா, அல்லது அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அந்த கில்ட்டை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? இன்னும் அந்த பாவத்துக்குள்ளே விழுறீங்களா, அல்லது எப்படி அந்த கில்ட்டை நீங்க ஹேண்டில் பண்றீங்க? நம்ம வாசித்த இந்த வேத பகுதிக்கு வருவோம். இந்த வேத பகுதியில் இந்த வேத பகுதியை எடுக்க காரணம் என்னன்னா, முதல் அந்த குற்ற உணர்வு எங்க தான் உண்டாச்சு? ஏதேன் தோட்டத்தில் தான் உண்டாச்சு. என்ன, பாவம் பிறந்த இடம் எங்க தான்? இந்த ஏதேன் தோட்டம் தான். இல்லை, இந்த வேத பகுதியில் 1 to 5 வரை உள்ள வசனங்களில் அங்கே சோதனைக்காரனையும் அவனுடைய சோதனையும் பற்றி வாசிக்கிறோம். நல்லா இருந்துட்டு இருக்கிற குடும்பம் இல்லை, ஆதாம் ஏவாள் குடும்பம்
ஏதேன் தோட்டத்தில் சுகமா சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் தேவனோட உறவாடி ஆண்டவரிடத்தில் பேசி இல்லை, அந்த தோட்டத்தில் அவர்கள் ஆண்டவர் சாப்பிட கொடுத்திருக்கிற கனி வகைகள் இவைகள் எல்லாம் சாப்பிட்டு ஆண்டவரோடு உள்ள அந்த உறவில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான அவ்வளவு சந்தோஷம் நிறைந்த அந்த குடும்பத்துக்குள்ள யார் புகுந்தா? பிசாசு, சாத்தான் புகுந்தான், சோதனைக்காரன் புகுந்தான். அதுதான் அங்க வாசிக்கிறோம். அவன் வந்து உள்ள புகுந்தான். அவன் சோதனைக்காரன். உங்களுடைய லைஃப்லையும் நல்லா இருக்கிற ஒரு சூழ்நிலை கெடுதுன்னு சொன்னா யார் புகுறான்னு அர்த்தம்? சோதனைக்காரன் புகுறான்னு அர்த்தம். நல்ல விளங்கிக்கோங்க. அந்த சோதனையை நான் விளக்கல, ஆனால் சோதிக்கப்படும் போது சாத்தானுடைய அந்த நோக்கம் என்ன என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த நோக்கம் என்ன? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில என்ன செய்யணும்? பிரிவினை உண்டாக்கணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில பிரிவை உண்டாக்கணும். உங்களுக்கும் சக மனிதர்களுக்கும் இடையில என்ன உண்டாக்கணும்? பிரிவை உண்டாக்கணும். அங்க ஆதாம் ஏவாளுக்குள்ள என்ன உண்டாக்கணும்? பிரிவை உண்டாக்கிட்டான், இடையில நுழைஞ்சிட்டான் இல்லையா? பிரிவை உண்டாக்கணும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விடாம உங்களை என்ன செய்யணும்? தடுக்கணும். இதுதான் அவனுடைய சோதனையின் டெம்டேஷனுடைய நோக்கமா இருக்குது. அந்த நோக்கத்தில் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் அவன் வெற்றியும் பெற்றான். இயேசு கிறிஸ்து அவன் சரியான நேரத்துக்கு வர்றான் பாருங்க. பசிக்கிற நேரத்துக்கு வர்றான் இல்லையா? இன்னைக்கும் அவன் உங்க லைஃப்ல இருக்கிற பசியை அறிஞ்சு வருவான். அவங்கள எந்தெந்த ஏரியால ஏவால சோதித்தான்னு சொன்னா, எந்தெந்த ஏரியால சோதித்தான்னா அவன் அந்த கனியை காமிச்சு அவன் சோதிக்கிறான். அந்த கனியாவை பார்க்கும்போது அவளுக்கு பசிக்குது, இதை சாப்பிட்டா தான் என்ன, இத்தனை நாள் நம்ம சாப்பிடலையே. அது தன் சரீர தேவையை சந்திக்கிற ஒன்றாக அவள் பார்க்கிறா. இரண்டாவது அவள் சொல்றா, அதுல 6வது வசனத்தில் அது வருகிறது, அது புசிப்புக்கு நல்லது. அடுத்தது எப்படி இருக்குது? பார்வைக்கு எப்படி இருக்கிறது? இன்பமாய் இருக்கிறது. பார்க்க நல்லா தானே இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வைக்கு இன்பமா இருக்குது. மூன்றாவது அவர் சொல்றா, இது புத்தியை தெளிவிக்க படக்கூடியதா இருக்குது. எப்படித்தான் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே பார்க்கறது ஓகே, பார்த்தது புரிஞ்சுக்கிட்டோம், பசியை ஆற்றலாம்னு நினைக்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா புத்தியை தெளிவிக்கும் அப்படிங்கிறது யார் கொடுத்த வெளிப்பாடு? பிசாசு கொடுத்த வெளிப்பாடு. நீங்க நன்மை தீமை அறிந்து யாரை போல மாறுவீங்க? தேவனை போல மாறுவீங்க. இந்த 3 காரியங்கள் ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிசாசு அதைத்தான் என்ன செய்யறான்? பயன்படுத்துறான். இதை 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, நல்ல கவனிங்க, மாம்சத்தின் இச்சை. இதை சாப்பிட்டா என் வயிறு நிரமும்ப்பா, இதை சாப்பிட்டா என் வயிறு நிரமும். அங்கதான் சொல்ல வந்தேன், இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண பிறகு அவருக்கு பசி மேலிடுகிறது, பசிக்குது. அப்போ பிசாசு வந்து சொல்றான், சரியா இந்த நேரத்துக்கு வர்றான் பாருங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பசி எடுக்கும்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அந்த பசி எடுக்கிற நேரத்துக்கு வந்து அந்த பசிக்கு தீனி போட வருவான், தீனி போட வருவான். லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. அதுக்கு எப்படி என்ன விதத்தில் தீனி போடலாம்? இயேசுவினிடத்தில் வந்து சொல்ல, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் பசியா இருக்கிறீங்கல்ல, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்து சாப்பிடலாமே. அடுத்து என்ன? கண்களின் இச்சை. அவளுக்கு அந்த கனி எப்படி தெரிஞ்சதுங்க? அட்ராக்டிவா இருக்கு, பார்வைக்கு
இன்பமா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கூர்ந்து பார்க்கிறா, பார்வைக்கு இன்பம், லஸ்ட் ஆஃப் ஐஸ், கண்களின் இச்சை. அடுத்து ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. புத்தி என்ன செய்யுது? தெளிவிக்கும். அது ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னா பிரைட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில பெருமை, வாழ்க்கையின் பெருமை, அதான் ஜீவனத்தின் பெருமை. நம்ம இதை சாப்பிட்டா யார மாதிரி மாறிடலாம், தேவனை போல மாறிடலாம். அவருக்கு இருக்கிற மாதிரி நமக்கும் அறிவு, ஞானம் எல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உயர்த்தி கொள்ளணுங்கிற ஒரு ஜீவனத்தின் பெருமை. இன்னும் நான் அறிவு ஞானம் பெற்று நான் இயேசுவோ கடவுளை போல என்ன செஞ்சிருவேன், மாறிடுவேன் அப்படிங்கிறதான ஒரு ஜீவனத்தின் பெருமை. இப்போ அன்றைக்கு சோதனைக்காரன் சோதிச்ச மாதிரி தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சோதிச்சுட்டு இருக்கிறான், சோதிச்சுட்டு இருக்கிறான். யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது உப்பரிகையின் மேல என்ன செய்யறாங்க, உலாவிட்டு இருக்கிறான். உப்பரிகையின் மேல உலாவிட்டு இருக்க, இருக்க வேண்டிய இடம் எங்க, யுத்த களம், யுத்த களம். இவன் உப்பரிகையில உலாவும் போது இவனுக்கு ஒரு பசி வருது. அந்த பசி நேரத்துக்கு யாரை காட்டுறான், பச்சைபாலை காட்டுறான், பச்சைபாலை காட்டுறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசு ஆதி முதல் பயன்படுத்துகிற சோதனை மெத்தடை தான் என்ன செஞ்சிட்டு இருக்கான். இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமை, இவைகளை தான் பிசாசு இன்னைக்கும் உங்களுடைய லைஃப்பில், என் லைஃப்பில் பிசாசு இதைத்தான் பயன்படுத்துகிறான். அவனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னேன், தேவனை விட்டு உங்களை என்ன செய்யணும், பிரிக்கணும். உங்களுக்கும் குடும்பத்துக்குள்ள நிம்மதியை என்ன செய்யணும், கெடுக்கணும். பிறரோடு உள்ள உறவை கெடுக்கணும், சபையோடு உள்ள உறவை கெடுக்கணும். இதுதான் அவனுடைய நோக்கம். ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கூடாது, ஆண்டவர் என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யக்கூடாது. இந்த நோக்கத்தோட சோதனைக்காரன் இன்றைக்கும் சோதித்து கொண்டிருக்கிறான், இன்றைக்கும் சோதித்துட்டு இருக்கிறான். கடந்து செல்லுகிறேன். கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இந்த பாவத்தை அவர்கள் செய்த பொழுது, அதில் 6ஆம் வசனத்தில் அந்த அதில் மறுபடி வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும். கவனிங்க, நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம், அவ முதல்ல சாப்பிட்டுட்டு இப்படித்தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அப்புறம் கொண்டு வந்து யாருக்கு கொடுத்தா, புருஷனுக்கு கொடுத்தான்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, அப்படி இல்லை. அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது அவனும் புசித்தான், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. அவ முதல்ல புசிச்சிருந்தான்னா அவ கண்ணு திறக்கப்பட்டிருக்குமா, பட்டிருக்காதா, திறக்கப்பட்டிருக்கும். ஆனா பறிக்கும் போது 2 பழத்தை பறிச்சுட்டு வர்றா, வந்து 2 பேருமா சேர்ந்து தான் என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து தான் சாப்பிடுறாங்க. அப்பந்தான் இருவருடைய கண்களும் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. ஆமென் சொல்லலாமா? சரி, அப்ப திறக்கப்பட்டது, கண்கள் திறக்கப்பட்டதுக்கு வர்றேன். அதுக்கு முன்னால் என்ன கண்ணு குருடாவா இருந்தாங்க? இல்ல, கண் திறக்கப்பட்டுச்சு. இப்போ திறக்கப்பட்ட கண் என்ன கண்ணு, நன்மை தீமை அறிகிற கண்ணு. ஐயோ நம்ம பாவம் செஞ்சிட்டோம், தேவனுக்கு மீறி நடந்துட்டோம், நாம வெட்கத்தை அவமானத்தை தங்களுடைய நிர்வாணத்தை பார்க்கக்கூடிய கண் என்ன செஞ்சதுங்க, திறந்தது. ஆண்டவர் இந்த கனியை விளக்கினார்னா டெம்பரரியா தான் ஆண்டவர் விளக்கி வச்சிருந்தார். குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த கனியை ஆண்டவர் என்ன செய்திருப்பார், கொடுத்திருப்பார். ஏன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் டிசைன் பண்ணி உருவாக்கி இருந்த விதமே எப்படி அப்படின்னா அவரை போல. ஆமென் சொல்லலாமா? அவரை போல. இப்போ அவங்களுக்கு இதை அறிகிற அந்த எபிலிட்டி
வேணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம் தான். ஆனால் we had a time for them. They have to wait until that time. ஒரு நேரம் ஆண்டவர் குறிச்சிருந்தார். அது வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்? ஆண்டவரா இந்த கனியை நீங்க சாப்பிடலாம்னு சொல்ற வரைக்கும் என்ன செய்யணும்? அவங்க வெயிட் பண்ணணும். இன்னைக்கு நிறைய உள்ள பிரச்சனை என்ன? வாலிபர்களுடைய லைஃப்லன்னு சொன்னா வெயிட் பண்ண முடியலை. ஆண்டவருடைய நேரம், வேலை தங்களுடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் இல்லை. முந்தி அவர்கள் பாவங்களில் சிக்கி கொள்ளுகிறாங்க. கடந்து செல்லுகிறேன் கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ அவர்கள் கண் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை. அப்போ அது வரைக்கும் அவங்களுக்கு அவங்க கண்ணில் பாவம் கிடையாது. சரியா? அவங்களுக்கு அந்த பாவ சிந்தை கிடையாது. என்ன 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அந்த பாவம் கண்ணில் இல்லாததுனால வெட்கம் இல்லை, பாவம் இல்லை. அவர்கள் தேவன் பார்க்கிறது போல பார்க்கக்கூடிய கண்களை உடையவர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்பொழுதோ அவர்களுக்கு வெட்கம் வருகிறது, குடிகொண்டது, வெட்கம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்போ அது அந்த வெட்கம் இதெல்லாம் என்னன்னா, அந்த குற்றம் செஞ்சிட்டோம், நம்ம ஆண்டவர் செய்யக்கூடாததை சொன்னதை நாம் என்ன செஞ்சிட்டோங்கிற அந்த உணர்வு, அந்த கில்ட் தான் இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொன்றா அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பயம், ஃபியர். நீங்க அதில் அந்த பின்னால் உள்ள பகுதிகள் எல்லாம் வருது. அவன் பதில் கொடுக்கிறான் 10ஆம் வசனத்தில், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து. பயம், குற்ற உணர்வு, கில்ட். முதல்ல ஐயோ ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சுட்டேனேங்கிற குற்ற உணர்வுக்குள்ளாகிறாங்க. பயம் வருகிறது. ஆண்டவர்கிட்ட அணுகுகிறதுக்கே உங்களுக்கு என்ன இப்போ பயம் இல்ல? ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையில வருகிறார், ஓடி போய் ஆண்டவரை கட்டி தழுவுகிறவங்க இவங்க இப்ப என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. பயம், தேவனோடு உள்ள உறவில் பயம், பிற மனிதரோடு உள்ள உறவில் பயம். ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாலே ஏன் அத்தியிலையே கட்டிக்கிட்டாங்க? ஆதாமுக்கு ஏவாளை கண்டு பயம், ஏவாளுக்கு ஆதாமை கண்டு பயம், இவங்க உறவுகளையே பயம். என்கிட்ட இருக்கிற குறை அவளுக்கு தெரியுமே, அவள்கிட்ட இருக்கிற குறை எனக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி ஒருவர் அவங்க தங்களுக்குள்ள வெளிப்படுத்தி கொள்ளவே என்ன செய்கிறாங்க? பயம். பயம், என்னுடைய பலவீனம் தெரிஞ்சு போகுமே, என்னுடைய இயலாமை தெரியுமே, இப்படிங்கிற பயம் இவர்களுக்குள்ள வருகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட தங்களுடைய உறவுகளில் ஹானஸ்ட் இல்லை, அதாவது உண்மை இல்லை, உண்மை இல்லாத தன்மை வருகிறது. என்ன? பயம். என்னை பற்றி முழுசும் என் மனைவிக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகுறது? என்னை பற்றி முழுசும் என் புருஷனுக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகுறது? என்னை பற்றி முழுசும் என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகுறது? பயம், உறவுகளுக்குள்ள பயம். இப்போ குற்ற உணர்வு, அடுத்து பயத்தை பார்க்கிறோம். அடுத்தங்க என்ன பார்க்கிறோம்? வெட்கம். அவங்க என்ன செஞ்சாங்க? வெட்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஷேம். வெட்கங்கிறது தமிழில் கொஞ்சம் நல்லா தெரியுது, ஆங்கிலத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க இல்லையா? ஷேம், ஷேம், பப்பி ஷேம்னு. என்ன? குறிப்பாக சின்ன பிள்ளைகளை பார்த்து தான் சொல்லுவோம் இல்லையா? சின்ன குழந்தைகளை பார்த்து ஷேம் ஷேம் அப்படிம்போம். அப்படித்தான் இவங்க என்ன ஆனாங்க? ஷேம், வெட்கத்துக்குள்ளானார்கள். குற்றம் செய்து போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போறான்னா கேமராக்கள் வரும் பொழுது முகத்தை என்ன செய்யறாங்க? மூடிக்கிறாங்க, அல்ல வேற பக்கம் இப்படியே திரும்பிக்கிறாங்க. இல்லை, என்ன? வெட்கம். அந்த கில்ட்னால என்ன வருதுங்க? வெட்கம் வருகிறது. ஐயோ தெரிஞ்சு போச்சே, ஐயோ நான் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன், தெரிஞ்சிருச்சே, வெட்கம் வருகிறது. அடுத்து நாம் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் ஒளித்து கொண்டார்கள். ஆண்டவர் வரும்போது என்ன செஞ்சாங்க? ஒளித்து கொண்டாங்க.
இந்த வெட்கத்தினால தான் அத்தி இலைகளை தைத்து மாட்டுறாங்க. ஆனால் அந்த அத்தி இலையும் தாக்கு பிடிக்கல. ஆண்டவர் வர்ற நேரத்தில் அத்தி இலையும் என்ன பத்தலை, சுருண்டுகிடுது, காஞ்சிருது. இவங்க ஓடி போய் என்ன செய்தார்கள்? ஒளித்து கொண்டார்கள். ஹைடிங். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களை இந்த கேள்வி எனக்கு நானும் கேட்குறேன். வெளியே எப்படி நான் இருக்கிறேனோ அப்படித்தான் உள்ளேயும் நான் இருக்கிறேனா? இந்த கேள்வியை ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேட்டு பாருங்க. வெளியே நான் எப்படி என் மனைவிக்கு தெரிகிறேனோ, வெளியே நான் எப்படி என் பிள்ளைகளுக்கு தெரிகிறேனோ, வெளியே நான் எப்படி உங்களுக்கு தெரிகிறேனோ, உலகத்துக்கு தெரிகிறேனோ, அதே மாதிரி தான் நான் உள்ளேயும் இருக்கிறேனா? நீங்கள் கேட்டு பாருங்க. அல்லது உள்ள வேற நபரும் வெளியே நீங்க வேற நபரும் இருக்கிறீங்களா? இதை என்ன சொல்லலாம்னு சொன்னா, எல்லாரும் they were hiding, having a mask, wearing a mask. முகமூடி அணிஞ்சிருக்கோம். நான் என் மனைவிக்கு முன்னால நான் ஒரு முகமூடி வச்சிருப்பேன். நான் என்னுடைய மேல் அதிகாரிகள் முன்னால அவங்களுக்கு ஒரு முகமூடி வச்சிருப்பேன். ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க, நீங்க உங்க இங்க இருக்கிற முகத்தை காட்டுறீங்களா அல்லது நீங்க முகமூடி அணிஞ்சிருக்கிறீங்களா? ஒரு முகமூடிக்கு பின்னால உண்மையான ஜான் மறைஞ்சிருக்கிறானா? ஒரு முகமூடிக்கு பின்னால நீங்க மறைஞ்சிருக்கிறீங்களா? எப்படி இருக்கணும்னு சொன்னா உண்மையான நான் தான். முகமூடி நமக்குள்ள கில்ட் இல்லை, பாவம் இல்லை அப்படின்னு சொன்னா உள்ள எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் நான் வெளியவும் என்ன செய்வேங்க இருப்பேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் அந்த முகமூடியை நாம களையணும்னு விரும்புகிறார். ஸ்தோத்திரம். உள்ளபடி எல்லாருக்கும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அதான் ஹைடிங். அவங்க போய் என்ன செஞ்சாங்க? ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேரும் ஒளிந்து கொண்டார்கள். சில நேரங்களில் நான் அணிஞ்சிருக்கிற முகமூடி பெரிய பரிசுத்தவான், பெரிய ஜெப வீரன், மிஸ்டர் கிளீன், ரொம்ப கடின உழைப்பாளி, ரொம்ப தாராளமாக கொடுக்கிறவர், என்ன உண்மையான கிறிஸ்தவர். கிறிஸ்தவன்னா இவன் தான். ஐயா, இது உண்மையா இருந்துட்டா சந்தோஷம். ஆனால் இவையெல்லாம் நான் உலகத்துக்கு காட்டுகிற முகமூடியா இருக்குமானால் பரிதாபம். ஆமென் சொல்லலாமா? இந்த நாளில் இந்த இருதயத்தை தோண்டி கிழிச்சு எடுக்கிற இந்த கேள்வியை நீங்க கேட்டு பார்க்கணும். நான் வேற ஒரு முகமூடி, சபைக்கு வரும்போது ஒரு முகமூடி, வேலை ஸ்தலத்தில் ஒரு முகமூடி, வீட்டுக்குள்ள ஒரு முகமூடி, இப்படிப்பட்ட முகமூடி அணிஞ்சிருக்கிறேன். நான் சபைக்கு வரும்போது கிறிஸ்தவ முகமூடி. எல்லா இடத்துலையும் உண்மையான நான் வெளிப்பட தேவன் விரும்புகிறார். அவங்க ஒளித்து கொண்டாங்க. இந்த முகமூடிய குறித்து என்ன சொல்லலாம்னு சொன்னா, இமேஜ் பில்டிங் அல்லது இமேஜ் மேனேஜ்மெண்ட். என்ன, என் இமேஜை காப்பாற்றிக்கிடுறது. எனக்குன்னு ஒரு இமேஜ் வேணும் இல்லையா? அதுக்கு நான் பங்கம் வர விட மாட்டேன். எப்பாடுபட்டாவது அதுக்கு நெகட்டிவா, அதுக்கு எதிர்மறையா என் லைஃப்ல இருக்கிறது எல்லாத்தையும் மறைச்சு எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் தோற்றத்தை நான் கொடுக்க விரும்புகிறேனோ அதைத்தான் நான் இந்த உலகத்துக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். அப்படின்னு ஒரு நாடக கலைஞனை போல, என்ன ஒரு சினிமா கலைஞனை போல வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கலைங்க. மாறாக நிஜமானவர்களாக வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தி ரியல் பர்சனா, நிஜமானவர்களாக நாம வாழும்படி
இன்னொருத்தரை போல நான் நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொரு வார்த்தையில சொன்னா, இயேசுவை போல நான் நடிக்க அழைக்கப்படவில்லை, இயேசுவை போல நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இயேசுவை போல நடிப்பது எளிதுங்க, ஆனா இயேசுவை போல வாழ்வது கஷ்டம். சில நேரம் இயேசுவை போல முகமூடி கூட மாட்டிக்கலாம், ஆனா அது முகமூடியா இருக்கக்கூடாது, என்னுடைய நிஜமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்துல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய நிஜ வாழ்க்கையை நீர் இன்றைக்கு தொடுவீராக, என் நிஜ வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக, என் நிஜ வாழ்க்கை தான் வெளியே தெரிகிற வாழ்க்கையாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் இப்படி ஆட்கள் சொல்றதை கேட்டு, நான் யாருன்னு உனக்கு என்ன செய்யாது, தெரியாது, நீ இப்படி என்னை பார்த்துட்டே பழகிட்டு இருக்கிற, ஆனா நான் யார் தெரியுமா? அப்போ வெளியே இதுவரைக்கும் காட்டினது வேற, உள்ள இருக்கிறது வேற. நான் யாருன்னு காட்டிடுவேன், ஜாக்கிரதை. பிரியமானவர்களே, இவர்கள் ஓடி பாவம் செஞ்ச போது என்ன செஞ்சாங்க? ஒளிச்சுக்கிட்டாங்க. ஆனா ஆண்டவருக்கு இவங்க ஒளிச்சாலும் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் அவங்க வார்த்தையில என்ன செய்யணும், சொல்லணும்னு பின்னால நான் வருவேன் சொல்லுகிறேன். அப்போ அவங்க ஒளிந்து கொண்டார்கள். அடுத்து அந்த கில்ட் என்ன தருதுன்னா, இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற தன்மை. ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேன், ஆண்டவர் என்ன தொடர்ந்து வச்சிருப்பாரா அல்லது அழிச்சிருவாரா, தோட்டத்தை விட்டு துரத்திடுவாரா, இந்த வேலை போயிருமா, இந்த வேற எதுவும் நடந்துருமா என்னன்னு தெரியலையே. ஃபியர் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை உருவாகி அதனால பயம் வருது. என்ன நடக்குமோ தெரியலையே, விளைவு என்னவா இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இது எதற்கு நடத்துகிறது என்றால், இதெல்லாம் அந்த பகுதியில் இருந்து தான் நான் சொல்றேன். அடுத்து என்ன நடக்குதுன்னா, அங்க ஆண்டவர் நீ எங்கே இருக்கிறாய்னு முதல்ல கேட்டார். எங்கே இருக்கிறாய்னு ஆண்டவர் கேட்டது எந்த இடம்ங்கிறது இல்லை. அவன் அதுக்கு சொல்ற பதில், நான் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கிறேன் மட்டும் சொல்லல. 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் சரியான பதிலை சொல்லுகிறான். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து என்ன செய்தேன், ஒளித்து கொண்டேன். அங்க உள்ளதுபடி ஆண்டவருக்கு முன்னால அவன் சொல்றான், சொல்லுகிறத பார்க்கிறோம், சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் அடுத்த கேள்விக்குள்ள போறார். ப்ரோபிங் கொஸ்டின். அவனை இன்னும் வாயை கிளறார் ஆண்டவர். இன்னும் நீ சொல்லணும்பா, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இப்ப அவன் அதுக்கு கொடுக்கிற பதில் பாருங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் என்ன செய்தேன், புசித்தேன். இதுல ரெண்டு காரியம். அவனுடைய கில்ட்னால, அந்த பாவத்தின் வீழ்ச்சியினால் அவன் செய்கிற காரியம் என்ன? ஃபர்ஸ்ட் டினையல், மறுதலிக்கிறான். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறான். ரெண்டாவது, பிளேம் பண்றான். குற்றச்சாட்டை யார் மேல போடுறான்? ஏவாள் மேல நேரடியா சொன்னாலும் மறைமுகமா அங்க யார் மேல குற்றம் போடுறான்? தேவன் மேல குற்றம் சாட்டுறான். நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு என்ன செய்தால், புசிக்க கொடுத்தாள். அந்த பாவத்தினுடைய அதனுடைய அந்த ட்ராஜெக்டரியை பாருங்களேன், அது எப்படி கடந்து செல்லுதுன்னு பாருங்களேன். முதல்ல அவன் சொல்றது, இன்னைக்கும் நான் இதை பேசுறது அவனுக்காக பேசலை, நமக்காகத்தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். நம்ம என்ன செய்வோம், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சார், நானும் ஒன்றும் செய்யலை சார். அல்லது மனைவிட்ட, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. புருஷன்ட்ட, நான் இல்லைங்க. பிள்ளைகள், நானா செஞ்சேன், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டினையல் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் சின். இது எனக்கு நானா செய்யலை.
நானா செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணுகிறாங்க, டினை பண்றாங்க. இன்னைக்கு உள்ள வார்த்தையில சொன்னா இந்த டினையல் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டப்ப எல்லாமே நீங்க தான் என்ன செஞ்சிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். இது ரொம்ப பக்தியான வார்த்தை பாருங்க. அதனால என் வாழ்க்கையில என்ன எது நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு ஆண்டவரே, முழு பொறுப்பும் நீ தான் பாவம் செஞ்ச. ஆனா இப்போ என்ன, நான் இல்லை ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்? நான் வாரந்தோறும் கூட சொல்றேன், ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லி உங்க கையில தானே கொடுத்துட்றேன். அப்ப எப்படி என் லைஃப்ல இருக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்பேன்? அப்போ ஆண்டவர் அங்க என்ன செய்யறார், அங்க அவன் என்ன செய்யறான், ஆதாம் என்ன செய்யறான், நான் இல்லை, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீர் தந்த ஸ்திரியானவர். இன்றைக்கு சூழ்நிலைகள் மேல பழிய போடுறோம். நான் அவங்கள மாதிரி படிச்சிருந்தா நான் இந்த கேவலமான தொழிலை செய்வேனா? அப்படி எனக்கு நல்ல சம்பளம் இருக்கும்னு சொன்னா நான் இப்படி யாரையும் ஏமாத்தணும்னு நினைப்பேனா? அல்லது என்னை நல்ல ஒரு குடும்பத்தில் நீங்க தானே வைக்கல, போய் இந்த குடும்பத்தில் போய் என்னை பிறக்க வச்சீங்க, அல்லது நல்ல ஒரு சபையில் வச்சிருக்கலாம்ல, அந்த பாஸ்ட் தான் சரியில்லை, இப்படி ஏதாவது ஒன்று என்ன செய்யறது? நீங்க என்ன வச்சு உங்க லைஃப், என் லைஃப்பை உங்க கையில தானே கொடுத்தேன் ஆண்டவரே, நீங்க தான் இப்போ எல்லாம் பொறுப்பு இருக்கணும். நீங்க எனக்கு தந்த படிப்பு, நீங்க எனக்கு தந்த குடும்பம், நீங்க எனக்கு தந்த மனைவி, அவங்க மனைவியை தானே சொல்றான் இல்லையா? என் வாழ்க்கை இப்படி நாசமா போறதுக்கு காரணம் நீங்க எனக்கு கொடுத்த மனைவி. நான் கேட்டேனா, மனைவியை கேட்டேனா? நானா கேட்டேன்? நான் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி நீங்க தான் என்ன செஞ்சீங்க? ஒரு மனைவியை வேற கொடுத்து பாருங்க, இன்னைக்கு நான் படுற பாட பாருங்க. நீங்க பார்த்துட்டு இப்படி சும்மா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி யாரை பிளேம் பண்றான்? கர்த்தரை பிளேம் பண்றான். இன்னைக்கு எத்தனை பேர் மற்றவங்களை பிளேம் பண்றீங்க? நான் கேட்டது இந்த வேலையை தானே கேட்டேன், நீங்க தானே இந்த வேலையை கொடுத்தீங்க. நான் இதைத்தானே படிக்கணும்னு சொன்னேன், நீங்க தானே இதை படிக்க வச்சீங்க. இப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளேம் கேம் ஆடுறது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய தவறை உணரணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அந்த குற்ற உணர்வை கில்ட்டை தந்திருக்கிறார். கவியர்த்தி ஆமென் சொல்லலாமா? தவறை உணரணும், ஆண்டவர்கிட்ட வரணும், மனம் திரும்பணும். அப்படின்னா ஆண்டவர் நம்ம தவறு செய்யும் பொழுது, சோதனைக்காரனுடைய சோதனையில் வீழ்ந்து போகும்போது ஆண்டவர் நமக்கு உணர்த்தும்படியாய் ஆண்டவர் செய்கிறார். ஆனால் நம்ம பிளேம் பண்றோம், நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். கவனிங்க, இப்போ அவன் பிளேம் பண்றான். அடுத்து ஆண்டவர் யார்கிட்ட பேசுறார்? ஏவாள்கிட்ட பேசுறார். ஏவாள்கிட்ட கேட்கிறார், கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். இப்ப இவ யார்கிட்ட இருந்து பாடம் படிச்சுட்டா? புருஷன்கிட்ட இருந்து என்ன செஞ்சுட்டா? பாடம் படிச்சுட்டா. ஆமா ஆமா, ஆதாம் என் மேல பழிய போட்டாரு, இப்ப நான் யார் மேல பழிய போடணும்? சர்ப்பத்தின் மேல என்ன செய்யணும்? பிசாசு தான், சாத்தான் தான், அது மேல பழிய போடும். இது இவள்கிட்ட இருந்து உருவானது கிடையாது. யார்கிட்ட இருந்து இவ கத்துக்கிட்டது? புருஷன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. உடனே இவ அதே விளையாட்டு இவளும் விளையாடுறான். சொல்றா, அந்த சர்ப்பம் தான் என்ன செஞ்சிச்சு வந்துச்சு, நான் இல்லை, எனக்கும் சம்பந்தம் இல்லை. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்திருக்கிற அந்த குற்ற உணர்வு, அந்த கில்ட்டு தொடர்ந்து வாழாமல், தொடர்ந்து நிலைத்திருக்காமல் அதிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லலாமா?
இப்போ அந்த லேவியர் ஆகமத்துக்கு வருகிறேன். இந்த பலிகள் வசனத்தை திருப்ப வேண்டாம். இப்போது அதில் நம்ம பார்க்கறது என்ன, ஒருவன் குற்றம் செய்தால், அவன் பாவம் செய்தால் அவன் என்ன செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆடு அல்லது ஒரு கடா அல்லது ஒரு எதையாவது ஒன்று ஆண்டவர் ஒவ்வொன்றை சொல்கிறார் பாருங்க. ஒரு பலியை அவன் தேவாலயத்துக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். இப்போ நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஆனால் அன்னைக்கு உண்மையாக உணர்த்தப்பட்டு அதை பரிகாரம் செய்யணும்னு நினச்சவங்க கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்போது அந்த நான் அதனுடைய வெளி அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் பாவம் செஞ்சிருக்கிறேங்கிறத என்ன செய்யணும், ஒத்துக்கிடணும். இன்னைக்கு நம்ம வெளியே போர்டு தொங்க போடு, நான் என்னென்ன பாவி செஞ்சு வாழ்கிற பாவின்னு வெளியே தொங்க போடுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் திறந்த இருதயத்தோட, உடைஞ்ச மனசோட, உண்மை நிலையில், ஆண்டவரே நான் இப்படி வாழ்கிறேன்ப்பா, என்கிட்ட இந்த குற்றம் இருக்குது, நான் உங்களை மீறி நடக்கிறேன், செய்ய வேண்டியதை செய்யலை, செய்யக்கூடாததை என்ன செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைந்த உள்ளத்தோட, அந்த குற்ற உணர்வினால, ஸ்தோத்திரம், உங்கள் இருதயம் உடைய ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறது இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? இரண்டாவது, அந்த பலிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய அந்த பலிகள் நிறைய தியானிக்க இருந்தாலும் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதிலிருந்து விடுதலை பெறணும்னு சொன்னால், ஒன்று குற்றத்தை என்ன செய்யணும், ஒத்துக்கிடணும், ஆண்டவருக்கு முன்னால் அறிக்கை செய்யணும், ஒத்துக்கிடணும். ரெண்டாவது அந்த பலியில் என்ன எது இருக்கணும்னா, கொழுப்பு இருக்கணும். அது கொழுப்பு இல்லாத பலின்னா அதில் எண்ணெய் ஊற்றணும், சரியா? இப்போ கொழுப்பு இருக்கணும். கொழுப்புங்கிறது என்னன்னா பெருமை, நம்முடைய சுயம், நான் அப்படிங்கிற அந்த ஆணவம், இதெல்லாம் பலிபீடத்தில் படைக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அழிக்க போறதில்ல, அவர் இரக்கமுள்ளவர். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களோட பேசுறது என்னுடைய நோக்கத்தை இன்னும் நான் பேசும்போது நீங்கள் இன்னும் விளங்கிக்கிடுவீங்க. அப்போ நம்ம படைக்கணும். அவர்கிட்ட ஒத்துக்கொண்டு வருகிறது மட்டுமல்ல, நம்மிடத்துல அந்த பாவம் செய்கிற தன்மை, பாவம் செய்கிற நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி ஆத்துமாவை பலிபீடத்தில் என்ன செய்யணுங்க, படைக்கணும். மூன்றாவது என்ன, அக்கினி, ஃபயர். அந்த பலி எல்லாமே எதுக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அக்கினிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பர்ஜிங் ஃபயர், சுத்திகரிக்கிற அக்கினி, அது நம்மை சுத்திகரிக்கும். அன்னைக்கு அந்த ஆடு மாடு கோழி, இன்னைக்கு அது இல்லை, நாம தான் பலி. ஆமென் சொல்லுவோமா? அந்த பலி என்ன பலின்னு அதுல பவுல் சொல்றார், ஜீவ பலி என்று சொல்லுகிறார். நம்ம சாகிறதுக்கு படைக்கிறது இல்லை, ஆண்டவர் நம்ம புதிதாக்கி நம்ம நிஜமான வாழ்க்கை வாழ்றதுக்கு, முகமுடி அணிந்த வாழ்க்கை அல்ல, நிஜமான வாழ்க்கை வாழ்றதுக்கு அவர் என்ன செய்வாருங்க, நம்மை சுத்திகரிப்பார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்போ நம்ம அந்த பலியை குறித்து சொல்லுகிறேன். அப்படி நம்ம படைக்க வேண்டும். அந்த கில்ட்டு போகணும்னா நம்ம திறந்த ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும் என்றால் அது வேணும். இப்போ நம்முடைய லைஃப்ல எல்லாம், இந்த ஆதாம் ஏவாளுடைய லைஃப்லையும் இந்த பாவம் என்ன கொண்டு வந்தது என்றால், அவர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ், நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள என்ன செஞ்சது, கொண்டு வந்தது.
வேர் டு ஐ பிலாங், நான் எங்க எதை சேர்ந்தவன், ஐடென்டிட்டி. ரெண்டாவது என்னன்னா அசோசியேஷன், எதை சேர்ந்தவன், நான் யாரோட, பிசாசோட சேர்ந்தவனா அல்லது கர்த்தரோட சேர்ந்தவனா. மூன்றாவது நான் என்னதான் செய்யணும், வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டூ, நான் என்னதான் செய்யணுங்கிற அந்த கேள்விகளுக்கு அவர்களால் நேரடியாக என்ன செய்ய முடியலை, பதில் கொடுக்க முடியலை. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இது ஒன்று. இந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன், ஆமாம் நான் யார், நான் யார். நான் கேட்குறது நீங்கள் என்ன இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டரா அல்லது என்ன ஐடி ப்ரொஃபஷனலா அல்லது பில்டிங் கான்ட்ராக்டரா அல்லது மிஷின் மெக்கானிக்கா, அட்வொகேட், இதை கேட்கல. அம்மாய் நீங்கள் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நான் யார் அப்படிங்கிறது, இன்னும் யாருடைய மகன், அதை கேட்கல. மாறாக நீங்கள் யார் என்கிற அந்த கேள்வி ஸ்தோத்திரம் புரிந்து கொள்ளணும். அப்படின்னா அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தெளிந்த எண்ணம், அந்த தெளிந்தங்கிறதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அது என்னன்னா, அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, இதில் தெளிந்தன்னு இருக்குது, நம்ம தமிழ்லையும் அதை சொல்லலாம். சோபர் மைண்ட், தெளிந்த புத்தின்னா என்ன, சோபர் மைண்ட். யாரு அந்த சோபர் என்கிற வார்த்தை யாருக்கு சொல்லுவாங்கன்னா, அவர் வேற எந்த இன்ஃப்ளூயன்ஸ்லையும் இல்லை சார், தெளிந்த புத்தியோட தான் என்ன செய்கிறார், பேசுகிறார். வேற எந்த இன்ஃப்ளூயன்ஸ்லையும் இல்லைன்னா என்ன அர்த்தம், எதை மீன் பண்ணி, அந்த வார்த்தை எதுல இருந்து வந்த வார்த்தைன்னா, எந்த ஒரு போதை, கஞ்சா அல்லது குடி, போதை, அதனுடைய தாக்கத்தில் அவர் இல்லை, சுயநினைவில் தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுதான் அந்த தெளிவு என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அந்த வார்த்தையினுடைய பொருள் அதான். நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பவர், மணி ஆர் ட்ரக்ஸ், நத்திங் பட் சுய நினைவுல தன் நிலை உணர்ந்து தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஏன்னா இப்படி தானே சொல்லுவாங்க, குடிகாரன் பேசுறத என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கிட முடியாது. அவன் நல்லா தெளிவாக இருக்கிற நேரம் கூட்டிட்டு வாயா இப்போ கேட்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அப்போது அப்படித்தான் அங்கே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் என்ன வேண்டும். இதில் டைரக்டாக ஆன்சர் இல்லை, நான் ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதில் பவுல் என்ன சொல்ல வருகிறார், ஊஆமா என்கிற கேள்விக்கு, ஒருவனும் தன்னை குறித்து பெருமையாவது அல்லது தாழ்வாயாவது எண்ணக்கூடாது, என்ன வேண்டிய அவங்க அளவின்படியே, அவங்க யாரா இருக்கிறாங்களோ அதன்படியே அவங்க என்ன வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இருக்கிற வண்ணமாக என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே என்ன வேண்டும். அது தனியாக ஒரு டாப்பிக்காக போகும், ஆனால் நமக்கு நேரம் சமயம் கிடையாது. அப்போது நான் எழுதில் சொல்லிடுறேன். தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் என்ன செய்யணும், என்னை குறித்து என்னணும். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய பார்வை, who am I in the perspective of God, தேவனுடைய பார்வையில் நான் யாரு, தேவன் என்னை எப்படி பார்க்கிறார், தேவன் என்னை எப்படி பார்க்கிறார், இந்த பார்வையை ஆண்டவர் தரும்படி கேட்கணும். அவங்க என்ன எப்படி பார்க்குறாங்க? சிலர் பார்க்குற பார்வையின்படி நான் என்னை குறித்து என்ன நினைப்பேன், பெருமையாக நினைப்பேன். சிலர் என்னை குறித்து பார்க்குற பார்வையின்படி நான் ஒன்றுக்கும் உதவாதவே ஐயா அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த எண்ணம், தெளிந்த எண்ணம் எது,
அப்படின்னா ஹூஆமா என்பது தேவன் என்னை எப்படி என்ன செய்கிறார் பார்க்கிறார் என்கிற எண்ணம். இரண்டாவது கேள்வி சொன்னேன், வேர் டு ஐ பிலாங், நான் யாரோட என்னுடைய அசோசியேஷன், நான் யாரோட நான் ஐக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அதில் 4ஆம் வசனம் 5வது வசனத்தில், ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறோம், அவயவங்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேர் டு யூ பிலாங், நீங்க இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இயேசு சீஷர்கள் அழைக்கும் போது சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல. யூ பிலாங் டு மீ, யூ பிலாங் டு ஹிஸ் பாடி. நாம யார், எங்க அப்படின்னா கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் யாரா இருக்கிறோம், அவயவமா இருக்கிறோம். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இதுதான் நம்ம சேர்ந்திருக்கிற இடம். உலக பிரகாரமா என்ன, நீங்க ஒரு கம்பெனியில் இருக்கலாம், நீங்க ஒரு மருத்துவமனையில் வேலை செய்யலாம், நான் இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் ஒரு பாஸ்டரா இருக்கலாம், என்ன வேற வேற அசோசியேஷன் நமக்கு இருக்கலாம். ஆனால் பெர்மனன்ட் அசோசியேஷன் என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில ஒரு அவயவமா இருக்கிறேன். ஐ எம் பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவம். இதுதான் நம்முடைய பர்சன், அதாவது பெர்மனன்ட் அசோசியேஷன், நிலையான நம்முடைய ஐக்கியம் இதுதான். மூன்றாவது கேள்வி எதை பற்றிய கேள்வி என்று சொன்னால், பர்பஸ் குறித்த கேள்வி. வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டு, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். அதுல 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ரோமர் 12:6 இருந்து, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகம். அப்போ வாட்ஸ் த பர்பஸ், வாட் ஆம் ஐ சப்போஸ் டு டு, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களா இருக்கிறபடினால அவைகளை நாம் கண்டுபிடிச்சு அதை சரீரத்தின் நன்மைக்காக என்ன செய்யணுங்க, பயன்படுத்தணும். அந்த சரீரத்தில் இருக்கிற பிற அவயவங்களின் நன்மைக்காக பயன்படுத்தணும், அந்த சரீரத்தின் நன்மைக்காக பயன்படுத்தணும். அப்போ சபைக்குள்ள ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வெவ்வேறு கிஃப்டிங் இருக்குது, வெவ்வேறு வரங்கள் இருக்கிறது, அதை நாம் கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தணும். நான் அவங்கள போல இல்லையா இவங்கள போல இல்லையேன்னு நினைக்க வேண்டியதில்லை. எனக்கு நீங்க என்ன வரம் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, அதை நான் எப்படி, அதை தான் ஆண்டவர் வாட் am I supposed to do, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தான் பதில். இதை இன்னும் இன்டெப்தா நாம பார்க்கலாம். இந்த வருஷம் என்ன சீஷர் ஆவேன், நான் சீஷர் ஆவேன். கை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் என்ன ஆவேன், நான் சீஷர் ஆவேன். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் நான் ஃபவுண்டேஷன்களை போட்டுட்டு இருக்கிறேன். அப்போ ஓமாய் இந்த 3 கேள்விகளுக்கு உரிய பதிலில் நாம் தெளிவடையணும். கடந்து செல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நம்மை இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எனக்குள்ள நீர் கொடுத்திருக்கிற அந்த வரம் என்ன, இந்த கிஃப்ட் என்ன, அது நீங்கள் வேலை செய்கிறதுக்கும் பிழைக்கிறதுக்கும் ஆண்டவர் அதே கிஃப்டை என்ன செஞ்சிருப்பார், கொடுத்துருப்பார். அந்த கிஃப்ட், அந்த வரத்தை வச்சு தான் நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, வைத்து பிழைப்பும் நடத்திட்டு இருக்கிறீங்க. அதை எதுக்கும் பயன்படுத்தணுங்க. தேவனுடைய சபைக்கு பயன்படுத்தணும். சரீரத்தின் நன்மைக்காக என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தணும். எத்தனை பேர் விளங்கி கொண்டீங்க? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? பயன்படுத்தணும். சரி, நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஜெபம், நான் என்னுடைய குற்ற உணர்வுக்குள்ள நான் வாழ்ந்துட்டே இருக்கக்கூடாது. எதனால நான் குற்ற உணர்வுக்குள்ளாகிறேனோ அதை முகமூடி போட்டு என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. அதை வெளியே தெரியாமல் மறைச்சிட்டு வேஷமாக நான் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது.
என்னை குற்ற உணர்வுக்குள்ளாக்குகிற அந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை பெற்று உள்ளேயும் வெளியேயும் ஒரே மனுஷனா நான் இருக்கணும் ஆண்டவரே. அதை புரிஞ்சவங்க கை உயர்த்தி உங்கள் சொந்த வார்த்தைகளினால ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, அப்படி என்னை மாற்றும் ஆண்டவரே, அப்படி என்னை மாற்றும் ஆண்டவரே, இயேசுவே என்னை மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா. சின்சியராக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கைக்காக பிறரை குற்றப்படுத்துறதை இன்னையோட நிறுத்துங்க. ப்ளேம் பண்ணாதீங்க. நான் பொறுப்பு இல்லை, அவதான், அவன்தான், அவங்க தான், இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நிறுத்துங்க. அந்த குற்ற உணர்வுக்காக மற்றவர்களை நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒத்துக்கிடுறேன்ப்பா, இந்த குற்ற உறவுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே ஜெப நிலையில் கவனிங்க. யோவான் 14 ஆண்டவர் சொல்றார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைங்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் உள்ள எப்படி இருந்தாரோ அப்படித்தான் வெளியவும் இருந்தார். அதனால தான் அவரால் சொல்ல முடிஞ்சிச்சுங்க, இந்த பிசாசு வர்றான், உலகத்தின் அதிபதி வர்றான், he does not have any hold on me, அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. என் அந்தரங்கம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் என்னுடைய வெளியரங்க வாழ்க்கையும் இருக்கிறது. மறைவா என்கிட்ட எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க தான் இந்த தேசத்தில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியுங்க. அப்படி இயேசுவின் மாதிரியை பின்பற்றி வாழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படி எங்களை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீதாரா பாலாரா காராபா ஷபாலா காராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று, உங்களுக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் உள்ள பாடல், ஒரு பல்லவி தான், 2 வரி உள்ள ஒரு பல்லவி, 2 வரி தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பல்லவியை பாடுவோம். என் வாழ்வினை மாற்றிடும் தான் வார்த்தை. என் வாழ்வினை மாற்றிடும், புதியதாய் படைத்திடும், என் வாழ்வினை மாற்றிடும் தேவனை. என் சாயலை மாற்றிடும், இயேசுவை போலாக்கிடும், என் சாயலை மாற்றிடும் தேவனை. ஹல்லேலூயா. என் வாழ்வினை மாற்றிடும், புதியதாய் படைத்திடும், என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே. என் வாழ்வினை மாற்றிடும், புதியதாய் படைத்திடும், என் வாழ்வினை மாற்றிடும் தேவனே. ஒரு முறை கூட பாடலாமா? உண்மையா பாடுவோம். ஆண்டவரே, நான் முகமூடி அணிந்த நபராய் வாழ்கிறேன் ஆண்டவரே, குற்ற உணர்வுக்குள்ளேயே வாழுகிறேன், அதை மறைச்சு வாழ நினைக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையை மாற்றிடும், புதியதாய் வணைந்திடும் ஆண்டவரே. என் வாழ்வினை மாற்றிடும், புதியதாய் படைத்திடும், என் வாழ்வினை மாற்றிடும்
தேவனே என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் படைத்திடு, என் வாழ்வினை மாற்றிடு தேவனே. என் சாயலை மாற்றிடு, இயேசுவை போலாக்கிடு, என் சாயலை மாற்றிடு தேவனே. என் சாயலை மாற்றிடு, இயேசுவை போலாக்கிடு, என் சாயலை மாற்றிடு தேவனே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆமென் புதிதாக்குகிற கரங்களிலே இந்த வேலையில ஒப்பு கொடுப்போம். இயேசு போல ஆண்டவரே, நான் உள்ளேயும் வெளியேயும் ஒரே வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையோ பழி சுமத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா ஆண்டவரே, உள்ளேயும் வெளியேயும் ஆண்டவரே ஒன்று போல வாழுகிற வாழ்க்கையை ஆண்டவரே தாருமப்பா. கடைசியா ஒரு முறை அந்த இரண்டாவது அந்த சரணத்தை பாடுவோமா? என் சாயலை மாற்றிடும் ஆண்டவரே, இயேசுவை போலாக்கிடும் ஆண்டவரே, என் சாயலை மாற்றிடும் ஆண்டவரே. என் சாயலை மாற்றிடும், இயேசுவை போலாக்கிடு, என் சாயலை மாற்றிடு தேவனே. என் சாயலை மாற்றிடு, இயேசுவை போலாக்கிடு, என் சாயலை மாற்றிடு தேவனே. அப்பா அப்பா அப்பா, நாங்களா எங்க முகமூடிகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனி எங்களுக்கு இவைகள் எல்லாம் தேவையில்லை என்கிற இந்த விடுதலையான ஒரு வாழ்க்கை, இயேசுவை போல வாழுகிற வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. எங்க ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. கிருபையுள்ள தேவனே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்து உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். பேர் பேரா எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேலை செய்கிறவர்களுடைய வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் ஆண்டவரே அனைத்தையும் நீங்க ஆசீர்வதிக்கணும்ப்பா. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. அனைவருடைய போக்கிலும் வரத்திலும் கண்ணின் மணி போல உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. எந்த கொள்ளை, நோய், வேதனை ஆண்டவரே அணுகாதபடிக்கு நீ சுற்றிலும் வேலி அடைத்தார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிரான, அவர்கள் குடும்பங்களுக்கு எதிரான, தொழில் வியாபாரங்களுக்கு எதிரான பார்வை, பொறாம, வன்கண், எரிச்சலின் ஆவிகள், வேற எந்த அசுத்த தீய சக்திகளின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஆமென் இவர்கள் மேல இந்த ஊழியக்காரனா வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, அந்த ஸ்தானத்துல நின்று இயேசுவின் நாமத்தினால அவைகளை எதிர்த்து நிற்கிறேன், அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன், அவைகளை சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலையான ஜெயமான
வாழ்க்கைக்குள்ள உம்முடைய பிள்ளைகளை நடத்தும் ராஜா. அவர்களுக்கு என்று நீர் ஆயத்தப்படுத்தின எல்லா நன்மைகளை அந்தந்த காலங்களில் உம்முடைய அடியார் பெற்று அனுபவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சிகளா நிறுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது உம்முடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசு அவர்களுக்கு தெரியாம விரிச்சு வச்சிருக்கிற கன்னிகள் சோதனைகள் பல இருக்கலாம். என் தேவனே ஸ்தோத்திரம், அவைகள் இருந்தெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை தப்புவியும் ஆண்டவரே. இந்த தெய்வீக ஞானத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கனம் துதி மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.